ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே இந்த உண்மையை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவரையும் பாலிய சங்க ஊழியத்தின் சார்பாக சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த பாலனையர் ஆராதனையிலே உங்களோடு சேர்த்து கலந்து கொண்டு அருமையாக நிறைய பிள்ளைங்க அழகா ஆராதனை நடத்தினாங்க, அழகா ப்ரோக்ராம் பண்ணீங்க. சின்ன பிள்ளைங்க ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆனாங்க. உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ரொம்ப ஆக்டிவாக டீச்சர்ஸ் ரொம்ப நிறையா சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உங்கள் யாவரையும் அன்போடு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வருவதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையாக கோரியோகிராஃபி பண்ணீங்க, அருமையாக ஒரு பாடல் பாடினீங்க. யாவரும் கர்த்தர் அதுக்கு ஏற்ற நன்மைகளை பரத்திலிருந்து கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நான் அன்போடு வாழ்கிறேன். அனுப்பி வைத்த பெற்றோர்கள் ஊக்குவித்த சபை மூப்பர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை தந்திடுவாராக. அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்ணில் முடிந்தோம் பண்ணலாம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், நம்மோடு இடைவிடும்படியாய் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானவரே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானவரே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். சாமி கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று சொல்லி சாமியில் சொன்னபோது சாமியோடு பேசினார். ஒவ்வொருவரோடு பேசுகிறார்கள். அடியை நிமலைத்து நீ வெளிப்படும் சுவாமி. ஈஸ்வரன் நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இவை யாவரையும் சந்திப்பதில் மீண்டுமாய் மகிழ்ச்சி. உங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. நாய் சொல்லலாமா? ஆமா காமி, எனக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு, அதனால என்ன செய்ய முடியல, உங்களோட கவனிக்க வர முடியல. நீ போனியா எங்க கூட? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. நீ வந்து சிரிப்பெல்லாம் சொல்லவே இல்லை. இவன் வந்தானா? காமி வந்தானா? வரல. அப்படி எங்க இருந்து பார்த்தேன்? நான் அங்க ரொம்ப ஒளிஞ்சு நின்று பார்த்துருக்கேன். ரொம்ப பேட். நீ ஏன் வசனம் சொல்லவே இல்லை? பாத்தியா, இந்த குட்டி பாப்பா தம்பி எல்லாம் சூப்பரா வசனம் சொன்னாங்க. நீ மறந்து போயிட்ட அப்படிதானே? இனி அடுத்து வந்து வசனம் படிச்சு வருவியா? சரி. இதே போல உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சீங்க, வசனத்தை முக்கியப்படுத்துங்க. இவனை மாதிரி நினைச்சிடாதீங்க. வசனத்தை மறந்துட்டு வந்துடாதீங்க. சரியா? என்னை மாதிரி லேட்டாகவும் வராதிங்க. அவனை மாதிரி ஒழுங்கு நினைச்சாதீங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. சர்ச்சுக்குரிய காரியங்கள்ல நீங்க முழு பங்கு வகிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சிறு பிள்ளைகள் சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க. போன வருஷம் என்ன தலைப்பு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? அதுக்கு முந்தின வருஷம் சிறுவர்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு பாவனை யாரும் கிடைச்சிருவாங்கன்னா சிறப்பானவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருக்குரியவர்கள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தலைப்பு கொடுப்பாங்க. அப்ப நீங்க எல்லாம் யாரு? சின்ன பையன் யாரெல்லாம் யாரு? உங்களெல்லாம் இயேசுவை ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ரொம்ப அருமையா எல்லா காரியங்களும் செஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களோட எல்லா வீடியோஸ் தான் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன். கண்டிப்பா நீங்க போற இடத்துலாம் காட்டுவோம். சரியா? ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே தினத்துல உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியா எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 58வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 58வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள்
பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் பெயர் பெறுவாய். இந்த பகுதியில யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, சிறையிருப்பில் குழந்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனா, சிறையிருப்பின் குழந்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறையிருப்பின் குழந்தைகள் என்ன செய்ய போறாங்க? பூர்வ முதல் பாழாய் கிடந்ததை என்ன செய்ய போறாங்க? கட்டி எழுப்ப போறாங்க. அப்படிதானே? அப்போ இந்த சிறு பிள்ளைகள் கட்டி எழுப்புகிறவர்கள், எல்லா காரியங்களையும் சிறப்பாய் வருங்காலங்களில செய்ய போகிறவங்க. இந்த தேசத்தின் தூண்களாக, நம்முடைய திருச்சபையின் தூண்களாக வருங்காலத்தில் திகழப்போறது யாருதான்? இந்த சிறு குழந்தைகள் தான். இவங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலையும் ஞானத்திலையும் வளர்க்கப்படணும். வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அதே போல நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளும் என்ன செய்யணும்? அதிகமாய் வளர்ந்து விருத்தி அடையணும். எதுலாம்? ஞானத்திலும் வளர்த்தியிலையும் தேவ கிருபையிலையும் மனுஷ தயவிலையும் விருத்தி அடையணும். எல்லாம் ஓகே. இந்த ஞானம் புத்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சரியா? யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, இன்னைக்கு கற்றுக்கோங்க. ஞானம் அப்படிங்கிறது பரத்திலிருந்து அருளப்படுவது. ஞானம்ங்கிறது பரத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்படுவது ஞானம். புத்திங்கிறது நீங்க புக்கு படிக்கிறதுனால, நிறைய பேர் புக்ஸ் படிப்பீங்க, நிறைய பேர் ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, சிலர் காலேஜ் படிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்க புத்தகங்கள் படிக்கிறதுனால, வேத புத்தகங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிறது புத்தி, அறிவு. ஆனா இந்த ஞானம் அப்படிங்கிறது யாரெல்லாம் கொடுக்கணும்? கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஒருவன் ஞானத்துக்கு குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனின் கடிந்து வராதவருமாய் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளப்படுறவன் அப்படின்னு சொல்லி அழகா பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஞானத்தை கொடுக்கிறது யாரெல்லாம் கொடுக்க முடியும்? இயேசுதான் கொடுக்க முடியும் இல்லையா? நம்முடைய பைபிள்ல அருமையான ஒரு ராஜா பத்தி சொல்லப்பட்டிருக்கு, சாலமோன் ராஜா. அப்படிதானே? இந்த சாலமோன் ராஜாவுக்கு இயேசு என்ன செஞ்சாங்க? நல்ல ஞானத்தை கொடுத்தாங்க இல்லையா? அந்த இடத்துல எவ்வளவு ஞானத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த சமஸ்த ஜனங்கள் அறியும்படியா தேசம் முழுவதும் ரசிச்சு ஒரு ஞானம் வந்து பரவி இருந்துச்சு. தேசம் மட்டும் இல்ல, உலகம் எங்கேயும் எழுந்து ரசிச்சாங்க. நிறைய பேர் வந்தாங்க, சேபாவி ராஜஸ்ரீ வந்தாங்க, எல்லாரும் ரசிச்சாங்க வந்தாங்க. ஈசப்பா ஞானத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா மற்ற எதுவுமே ஒரு பொருளே இல்லை. சாலமோன் ராஜாவுடைய நாட்கள்ல வெள்ளிக்கு மதிப்பே இல்லை. ரோட்ல சும்மா நம்ம மண்ணு கிடக்கிற மாதிரி செஞ்சுச்சான், வெள்ளி கிடந்துச்சான். சரிதானா? காரணம் என்ன? ஞானத்தின் உறைவிடமாய் அவர் என்ன செஞ்சாரு? செய்யறார். அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? ஆண்டவர். அதே போல நம்முடைய பிள்ளைகளும் ஞானத்தை சிறந்து விளங்கணும்னு சொல்லி கர்த்தருக்குள் ஜெபிப்போம், செயல்படுவோம். இந்த நாள்ல சிறையிருப்பின் குழந்தைகளை குறித்து பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்ய போறாங்க? இதுவரைக்கும் இல்லாத என்ன செய்ய போறாங்க? ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. சரியா? இதுவரைக்கும் நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய தேசத்துல காணப்படாத நிறைய மாற்றங்களை யாரும் கொண்டு வர போறாங்க. இந்த வருங்கால தூண்களாகி குழந்தைகள் என்ன செய்ய போறாங்க? செய்ய போறாங்க. அதற்கு அவங்க எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பெரியவர்களாகி நாமும் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். வருகிற நாட்கள்ல பார்த்தோம்னு சொன்னா உலகம் எங்க நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு தெரியல. சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன செய்யல? பாதுகாப்பு இல்லை. அவருடைய கல்விக்கு என்ன செய்யல? பாதுகாப்பு இல்லை. கடந்த நாட்கள்ல பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, அதுல என்ன செய்யல? நேர்மையாக நடத்தப்படலன்னு சொல்லி நிறைய மாணவர்கள் செஞ்சாங்க, அடித்து கொடுமைப்படுத்தப்பட்டதை நம்ம வச்சிருப்போம், செய்தியில பார்த்திருப்போம். யோசிச்சு பாருங்க, சமுதாயம் எது நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் நம்ம இந்த குழந்தைகளை இப்போ இருந்து அதுக்கு ஏற்ற வருங்கால தூண்களாக நிறுத்துவதற்கு ஏற்ற வகையில அவரை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நான் பார்க்கும் பொழுது 38வது அதிகாரத்துல அங்கே ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 38வது அதிகாரத்துல 27 இருந்து
30வது வசனம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யூதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கும் தாமாருக்குமான உறவு எப்படிப்பட்டது என்று சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த தாமாருடைய குழந்தைகள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 27வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. சரியா? அது யாருன்னா முதலாவது குழந்தை பேர் என்னது பாரே, 2வது சேரா. சரியா? இந்த தாமாருக்கும் யூதாவுக்குமான உறவு ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு உறவா இருந்தாலும் அந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நிறைய காரியங்கள் பேசப்பட்டிருந்தாலும் இப்படி தள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம மத்திய சுவிசேஷ புத்தகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது யூதா பாரேசையும் சேராவையும் யாரிடத்தில் பெற்றான்? தாமாரிடத்தில் பெற்றான். அதே போல நம்ம ரூத் மோவாபிய ஸ்திரீ இல்லையா? இந்த மோவாபியர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லி வேத தெளிவான செஞ்சிருக்கு சொல்லியிருக்கு. ஆனா இந்த மோவாபிய ஸ்திரீயை அந்த அந்நிய கடவுள்களுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ரூத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கின பொழுது அவருடைய பேரும் கர்த்தருடைய வம்ச வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த கர்த்தருடைய வம்ச வரலாறு, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பத்தையும் புத்தகத்தில் முதலாவது இடத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பெண்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒன்று தாமார், இன்னொன்னு ரூத். அப்படிதானே? ஓபேதை, போவாஸ் ஓபேதை ரூத்திலிருந்து பெற்றான்னு இருக்கும். அப்ப இந்த 2 பெண்களும் புறக்கணித்து தள்ளப்பட்டவர்கள், தன்னுடைய குழந்தை பருவத்திலே புறக்கணித்து தள்ளப்பட்டவர்களாக இந்த பெண்கள் அவர்கள் பெற்ற பிள்ளைகளின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறிலே இடம்பெறும்படியாய் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த சிறையிருப்பின் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன? இந்த குழந்தைகள் என்ன செய்ய போறாங்க? எருசலேமை கட்டி எழுப்ப போறாங்க, என்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போகிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் இந்த பிள்ளைகளை தெரிந்திருக்கிறார். சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். எந்த ஒரு பாடநேரா இருந்தாலும் எந்த ஒரு சின்ன பிள்ளைங்க வீட்டுக்கு இருந்தாலும் முதல்ல இந்த வசனத்தை தான் செய்யறோம் சொல்றோம். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது. எப்படிப்பட்டவர்களுடையது? இதே போன்ற பாலகர்களுடையது, சிறுவர்களுடையது. இவர்கள் மேல் கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஏன் அப்படின்னா இவர்களை கொண்டு எதை செய்ய முடியும்? சாதிக்க முடியும். இப்போ ஒரு பெரிய ஒரு வயசான ஒருத்தரையோ அல்ல ஒரு மூப்பர்கிட்டயோ போய் ஒரு காரியம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. சரியா? ஒவ்வொருத்தரையும் பகிர்ந்து கொள்வாங்க. அது முரண்பாடான கருத்துக்கள் செய்யும் வரும். நம்ம சொல்றதை அவங்க செய்ய எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா மாட்டாங்க. ஆனா ஒரு குழந்தைகிட்ட சொல்லுங்களேன், நீ என்ன சொன்னாலும் அந்த சிஸ்டம் என்ன செய்யும்? அப்படியே செய்யும். நீ என்ன சொல்றீங்களோ, நீ என்ன பழக்கம் கொடுக்குறீங்களோ அந்த பிள்ளைகளை என்ன செய்யாத பார்த்து உங்களை பார்த்து பழகி கொள்ளும். அதனாலதான் சொல்லுவோம், வீட்டுல நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஜோம் பண்ணீங்க நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க உங்களை பார்த்து ஜோம் பண்ணுவாங்க. நீங்க தேவையான வார்த்தை யூஸ் பண்ணா உங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்க உங்களை பார்த்து அதே மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனா அதே போலதான் இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இவர்களை கொண்டு பரலோக ராஜ்யத்தை நிரப்ப ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். இந்த பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், பெற்றோர் என்ன செய்ய போகிறத ஒரு 3-4 காரியங்களை ஒரு முன்பாக சுருக்கமாக வைத்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ரொம்ப சுருக்கமாக நான் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக செக்யூரிட்டி ஆஃப் த சில்ட்ரன், குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களுடைய கரங்களில அருமையான குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது யாருடைய கடமை? பெற்றோருடைய கடமை. நீங்க பெற்றோரா உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை மாத்திரம் உறுதி செய்ய வேண்டியதில்லை. உங்கள் எல்லா பிள்ளைகளும், சிறு பிள்ளைகள் எல்லாருமே யார்தான்? உங்களுக்கு பிள்ளைகள் தான். சரிதானா? நாளை எதிர்காலத்துல தவறுகள் குற்றமில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொன்னா இந்த குழந்தைகளை கொண்டுதான் உருவாக்க முடியும். அப்படிதானே? அதனால இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது பெற்றோருடைய கடமை. யாத்ராகமத்தின் புத்தகத்துல இங்க ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம திருப்பி கொண்டோம் சொன்னா யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துல முதல் 10 வசனங்கள்ல ஒரு ஆளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? மோசேயினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோசே பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த பிறந்த காலத்திலே பார்வோனால் ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. என்ன கட்டளை கொடுக்கப்பட்டது? 2 வயதுக்குட்பட்ட ஆண்களை என்ன செய்யணும்? கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி
ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அப்போ உலக பிரகாரமான காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாம் யாருக்கு எதிராக இருக்குது? இந்த மோசைக்கு எதிராக தான் இருந்துச்சு. மோசே கொல்லப்படணுங்கிறது உலக பிரகாரமான திட்டமா இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டம் என்ன? இந்த மோசையை கொண்டு என்னுடைய மக்களை, என்னுடைய இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வேன்? இந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலையாக்கி நான் என்ன செய்வேன்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு என்ன செய்வேன்? கொண்டு போவேன் அப்படிங்கிறது கர்த்தருடைய திட்டமா இருந்தது. அதே போலதான் இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள் மேலையும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையா இருந்தது எது? பார்வோனுடைய உத்தரவு. இந்த மோசே பிறக்கும் பொழுது இந்த பார்வோனுடைய உத்தரவு யார் இது தடையா இருந்துச்சு? கர்த்தருடைய திட்டத்திற்கு தடையா இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய திட்டத்திற்கு தடையா இருக்கிறதுனால அதால நிறைவேற முடியாம போகுமா? கர்த்தருடைய திட்டம் என்ன ஆனாலும் விஷயம் கண்டிப்பா நிறைவேறியே தீரும். அதை நிறைவேற்றுவதில் கண்டிப்பா கர்த்தர் நினைச்சுவாரு. ரொம்ப ஸ்பெசிபிக்கா எந்த இடத்துல யார் யார் வரணுங்கிறத ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. இங்கேயும் அதுதான் நடக்குது. 3 பெண்கள் நினைச்சாங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான பங்காற்றுவதை பார்க்க முடியும். ஒன்று இந்த மோசையுடைய சகோதரி ஆகிய மிரியாம், இரண்டாவது மோசையுடைய தாய், மூன்றாவது பார்வோனுடைய குமாரதி. இந்த 3 பெண்களும் இந்த மோசையுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு முக்கியமான பங்காற்றுறாங்க. இந்த மோசையுடைய தாய் மோசே பிறந்த பிறகு 3 மாதம் வரைக்கும் என்ன செஞ்சாங்க? ஒளித்து வைத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியல? ஒளித்து வைக்க முடியல. இந்த பிள்ளை யாரும் கொன்றுவிடக் கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு அழகான ஒரு நகர் பெட்டியை உருவாக்கி அதற்கு பிசுனும் கீழும் பூசி அதுக்குள்ளதாக அந்த குழந்தையை ஆச்சோரமாய் வைத்து விட்டு போறாங்க. இதுக்கு இதை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. மோசையுடைய சகோதரியாகிய மிரியாம் இதை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருந்துட்டு இதுக்கு என்ன ஆகும், என் தம்பிக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி மறைந்து பார்த்து கொண்டு இருந்த பொழுது அங்கே பார்வோனுடைய குமாரத்தை என்ன செய்றாங்க? அங்க வராங்க. ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி மோசேன்னு சொல்லி பெயர் வச்சது மட்டும் இல்ல, இந்த மிரியாம் என்கிற இந்த சகோதரி என்ன தெரியுமா? ராஜஸ்திரியாகிய இந்த பார்வோனுடைய குமாரத்தினிடத்துல தைரியமாய் போய் இந்த குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய ஒரு பெண்ணை உங்களுக்காக வளர்த்து கொடுப்பதற்கு ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அவருடைய தாயை கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார். மோசையுடைய தாய் மோசையை வளர்ப்பதற்கு அரசு அனுமதியோடு அரண்மனையில சம்பளம் கொடுக்கப்பட்டது யாருக்கு? மோசையுடைய தாய்க்கு. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அருமையா திட்டத்தை நிறைவேற்றாரு பாருங்க. மோசே அதே இடத்துல அவங்க அம்மாக்கிட்டே வளர்ந்திருந்தான்னு சொன்னா ஒரு அடிமையாக வளர்ந்திருப்பான். ஆனா ஒரு இளவரசனாய் எகிப்திய அரண்மனையில வளர்க்கப்பட்டார் இந்த மோசே. ஆனாலும் தன்னுடைய காரியம் என்னதான்? இஸ்ரேல் நான் ஒரு எதிரே என்பதை அறிந்து கொண்டு அவர் பிற்காலத்தில் பக்குவப்பட்டு இஸ்ரேல் மக்களை வழிநடத்த வருகிறார். யோசித்து பாருங்க, அந்த இடத்துல பார்வோனுடைய குமாரத்துக்கு தெரியும் இது எபிரேய குழந்தைகள் ஒன்று, அதனால இந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக வச்சிருக்காங்க. நான் இந்த அரண்மனை கொண்டு போனேன்னா அப்பாவுக்கு பிடிக்காது, பார்வோன் ராஜாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி தெரியும். அதையும் தாண்டி இந்த மோசையுடைய வாழ்க்கையில குழந்தை பருவத்துல அவனை வளர்ப்பதற்கு, அவனை கொண்டு எதிர்காலத்தில் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இந்த 3 பெண்களையும் பயன்படுத்தினார். 3 பேரும் மோசையுடைய பாதுகாப்பை சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே உறுதி செய்தவர்கள். இந்த 3 பெண்களும் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி பாதுகாக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. மோசை மூலமாக விடுதலை பயணத்தை கற்று திட்டமிட்டிருந்தார். நம்முடைய தேசத்துல, நம்முடைய பகுதியில, நம்முடைய கிராமத்துல, நம்முடைய திருச்சபையில நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது பெரியவர்களாகிய நம்முடைய கருத்தில் இருக்கிறது. அதே போல 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை பார்த்தோம்னு சொன்னா அதுல ஒரு குழந்தை பாதுகாக்கப்படுகிறது. இந்த குழந்தையின் பெயர் என்ன? யோவாஸ். இந்த யோவாஸ் ராஜகுமாரன் தான். ஆனா அவன் பிறக்கும் பொழுதே ஒரு அழிவு காணப்பட்டதுனால இந்த குழந்தையை கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஒழித்து வைத்து அவரை பாதுகாக்கிறாங்க. கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியா இந்த யோவாஸ் 40 வருட காலம் இஸ்ரவேலை ஆட்சி செய்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு மோசமான
காரியங்கள் வந்திருந்தாலும், உங்களை குறித்து நீங்க வழிந்தவரை போயிருந்தாலும், உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விலக மாட்டாரு, உங்களை விட்டுட்டு போக மாட்டாரு. உங்களை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிட விளக்கும். அது பொய் சொல்லாது, அதை தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும். அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட காரியங்களை திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பெற்றோராகி நாம், பெரியோர்களாகி நாம் சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது நம்முடைய முக்கிய கடமையாக இருக்கிறது. நம்ம தேசத்துல பார்த்தோம்னு சொன்னா குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளிலிருந்து அவங்க வாலிப பருவத்தை தாண்டி கல்யாண திருமணமான பெண்கள் கூட குணாயம் செய்யறத பாதுகாப்பு இல்லை. இப்போ பசங்களுக்கு இப்போ கூட காலத்துல பாதுகாப்பு பெரிய அளவில் இல்லை. இப்படி சமுதாயம் எங்கேயோ சீர்கெட்டு தெரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில பாதுகாப்போடு வளர்க்க வேண்டும். இது நம்ம ஒவ்வொருவருடைய மேல் இருந்த முக்கியமான கடமையாக இருக்கிறது. இரண்டாவதாக அவர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியதும் பெற்றோர்களாகிய பெரியவர்களாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. 3 யோவான் 3ஆம் நிருபத்தில் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா யோவான் 3ஆம் நிருபத்தில் முதல் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது, மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனை மாத்திரம் வாழ்கிறது போல் எல்லாரும் வாழ்ந்து சுகமாயிருப்படி வேண்டுகிறேன். அடுத்து பார்க்கும்போது, சகோதரர் நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்போ இந்த இடத்துல யோவான் யாரை குறித்து எழுதுகிறார்? புதியதாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். புதிதாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே குழந்தைகள். அவர்கள் என்ன செய்யணும்? திருவசனமாகி கலங்கப்படாத ஞானப்பான்மையை வாஞ்சி கவனமாக என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த பாடகர் கர்த்தருடைய பார்வையில பாடகராக இருக்கிற புதிதாக கர்த்தரை ஏற்றுக்கொண்ட இந்த விசுவாசிகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் உறுதிப்படுத்தி அது நிமித்தமாக மனம் வருகிறார் என்று சொல்லி இந்த பகுதியை நாம் பார்க்க முடியும். கர்த்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய காரியங்கள்ல அவருடைய சீஷர்கள் எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டார்களோ அதே போல நீதி நியாயங்கள் கர்த்தருக்கு ஏற்ற காரியங்கள் வேதாந்தத்துடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். அதே போல பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தோம்னு சொன்னா அந்த காலத்துல வேத புத்தகம் கிடையாது, ஆனா தீர்க்கதரிசன ஆகமங்கள் கிடையாது. ஆனா ஆகமங்களின் புத்தகங்களை பார்த்தீங்கன்னாலே ஆபிரகாமா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பதாக நோவாவுடைய காலத்திலும் ஆபிரகாம், அடுத்து ஈசாக்கு, யாக்கோபு ஒவ்வொருவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அது நிமித்தமாக தான் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா தன்னுடைய வாலிப பிராயத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். பாவத்துக்கு விலகி ஓடினான். காரணம் அன்னைக்கு வேத புத்தகம் கிடையாது. எது பாவம் எது பாவம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெளிவாய் சொல்லப்படவில்லை. நியாயப்பிரமாண புத்தகம் அவருக்கு மோசையின் மூலமாக தான் நியாயப்பிரமாணங்கள் வழங்கப்பட்டுச்சு. ஆனா அதற்கு முன்பதாகவே நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் நினைச்சாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் குறித்து யெகோவாவை குறித்து அவர் கற்றுக் கொடுத்தாங்க. இதுதான் இந்த காரியங்கள் பாவம், இந்த வழிபாடுகள் கூடாது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், இந்த காரியங்கள் செய்யணும், இந்த காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கற்றுக் கொடுத்திருந்தாங்க. யெகோவாகிய தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நேரத்தில் கடவுள் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற காரியம் எல்லாவற்றையும் அவர் கற்றுக் கொடுத்திருந்தாங்க. அதன் நிமித்தமாக தான் இந்த யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்ட பொழுதும் ஒதுக்கி தள்ளப்பட்ட பொழுதும் அடிமையாய் போன தேசத்திலையும் கர்த்தருக்கு பிரியமாய் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக் கொண்டான். காரணம் என்ன? அவருடைய பிதாக்கள் அவர்களை சத்தியத்திலே நடத்தினாங்க. அவர் சத்தியத்திலே வளர்க்கப்படுகிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டாங்க. அதன் நிமித்தமாய் அவர்கள் யோசேப்பு அதே போல அவருடைய சந்ததி ஒவ்வொன்றும் கர்த்தருடைய காரியங்களை கற்றுக்கொண்டவர்களாய் அவர் வளர்ந்தேறினார்கள். அதே போல தானியேலை பார்க்கிறோம். ராஜ போஜனத்தினால் நான் என்ன செய்ய மாட்டேனே, தீட்டுக்குள் கடத்தி கொள்ள மாட்டேன்,
கர்த்தர் தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். இந்த ராஜாவுக்கு முன்பதாக நான் வணங்குவதா, நான் கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரமே பணிந்து கொள்வேன் என்று சொல்லி அதை உறுதியாக கணித்து அவர் வெற்றி வச்சதை நான் பார்க்கிறோம். இது தானியலுடைய காரியம் ராஜாவாகிய நேபுகாத்நேசருடைய காலத்துக்கும் சரி, அடுத்து 4 ராஜாக்களுடைய ஆட்சியிலையும் தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று சொல்லி அவை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறு பிள்ளையா இருக்கும்போதே உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை உறுதி செய்வது யாருடைய கடமையா இருக்கிறது? ஒவ்வொருவருடைய கடமையா இருக்கிறது. இதில் நான் நிற்கிறேன்னு சொன்னா உண்மையிலே நான் என்னுடைய பெற்றோர் இதற்கு காரணமா இருந்தாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க திருவசனம் சொன்னாங்க. குழந்தைகள் சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப அருமையான திருவசனம் சொன்னாங்க. ஆனா நான் என்னுடைய குழந்தை பருவத்தை நினைத்து பார்க்கும் பொழுது பேச ஆரம்பிச்ச நாளில் என்ன செய்யணும்? கண்டிப்பா திருவசனம் சொல்லி ஆகணும். அது சின்ன வசனமா இருக்கு, பெரிய வசனமா இருக்கலாம் இல்லை. பேச ஆரம்பிச்சாலும் என்ன செய்யணும்? வசனத்தை சொல்லணும், திக்காம சொல்லணும். அதே மாதிரி சர்ச்சை வந்து என்ன செய்யக்கூடாது, பக்கத்துல யாரையும் திரும்பி பார்த்து பேசக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க. திருவசனம் சொல்லும் போது லைட்டா ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டாலோ திக்கிட்டாலோ செய்ய முடியாது. மதியம் வீட்டுல உள்ள போக முடியாது, வெளியில தான் நிற்கணும். மதியம் சாப்பாடு கிடையாது, சரியா? வெளியில உலகில் தான் நிற்கணும். அது திருப்பி ரொம்ப நேரம் கழிச்சு அழுது பிடிச்சி மன்னிப்பு கேட்டு ஏசப்படாங்க திக்காம வசனம் சொல்லுவேன்னு சொல்லி நினைச்சி ஜோமன்னு சொல்லி தோப்புகள்லாம் போட வச்சு செஞ்சாங்க. வீட்டுக்கே விடாங்க. சரிதான்? இப்போ பெரியவங்களாம் பின்னாடி இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ உள்ள காலத்துல அப்படி சாத்தியப்படுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கர்த்தருக்கு இந்த சிகிச்சை ரொம்ப முக்கியம். சண்டே கிளாஸ் போகும்போது சண்டே கிளாஸ் அக்கா மாதிரி என்ன செய்வாங்க, வருவாங்க, கொஞ்சம் நடந்து போகணும். ஸ்கூல்ல சண்டே கிளாஸ் நடக்கும். சண்டே கிளாஸ்க்கு போயிட்டு வர்ற வரைக்கும் யார்கிட்டையும் பேச முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கரெக்டா கேட்டுட்டு வரணும். அங்கே அந்த அக்கா வீட்டுக்கு வரவே இன்னைக்கு அவன் இன்னைக்கு பேசிட்டு இருந்தான், நான் கதை சொல்லும் போது அவன் தூங்கிட்டான், அதெல்லாம் பக்கத்துல திரும்பி வேலைக்கு பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லி வீட்டுல வந்து சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு என்ன செய்யாது, சாப்பாடு கிடையாது. வீட்டுக்கு வெளியே என்ன செய்யணும், முழங்கால் வாங்கிக்கணும். சரிதான்? அப்படிப்பட்ட சூழலில் தான் செய்யப்பட்டோம், வளர்க்கப்பட்டோம். இன்னைக்கு ஆண்டவர்கள் எந்த விதத்திலையும் குறைவாக வைக்கவில்லை. சரிதான்? அதனால நிறைய காரியங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு அன்னைக்கு எங்க பெற்றோர் அன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால சில காரியங்கள்லாம் அவங்க சொல்லி நம்ம கேட்கறதுன்னு நினைச்சுவாங்க, பைப்படுத்து துரத்து அடிச்சிருக்காங்க. சரியா? அந்த அளவுக்கு ரொம்ப அடி வாங்கினது இல்லைனாலும் அந்த பெற்றோருக்குரிய பயம் இருந்துச்சு. அவங்க கத்திரிக்கு ஏற்ற சிகிச்சைகளை வளர்த்ததுனால இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக நினைச்சிட்டு இருக்கேன், இன்னும் இருக்கேன். நிறைய காரியங்கள் இப்போ சமுதாயத்தில் இப்போ குழந்தைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பாங்க. அன்னைக்கு எங்க பெற்றோர் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு நீங்க இருக்கிறத பார்த்தா சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் கேள்விப்படும் சந்தோஷம் அதிகமான சந்தோஷம் எந்த ஒரு பெற்றோருக்கும் இருக்க போவதில்லை. அந்த பெற்றோராக நீங்கள் வருங்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளும் இதை போல உயர்ந்த ஸ்தலங்களை அலங்கரிக்க வேண்டும் சொன்னா நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. இரண்டாவது, அவருடைய சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை உறுதி செய்வதும் உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதே போல உபாகமத்தின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது உபாகமம் 6வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அப்போ உங்களோட பிள்ளைகள் எப்போதான் என்ன செஞ்சாலும், விளையாடி இருந்தாலும் சரி, தூங்கி இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளோட அதிகமான நேரத்தை செலவழியுங்கள். உங்கள் பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே இருங்க, சத்தியத்தை குறித்து பேசிக்கிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைகள் விளையாடிருந்தாலும் அந்த சத்தம் வந்து நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கணும். நீங்க பாடுகிற கத்தரை கொடுத்து பாடுகிற சத்தம் அவருடைய காதுகளுக்கு கேட்டுட்டே இருக்கணும். என்னுடைய பெற்றோர் எங்க வீட்டுல டிவிலாம் சில வாங்கல. ஆனா டிவி வாங்கும் பொழுது நியூஸ் பார்க்கணும் சொல்லி வாங்கும்போது எங்க கூட கண்டிஷன் தெரியுமா, டிவி வந்து என்ன செய்யணும், கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் மாத்திரம் தான் பார்க்கல, தாண்டி கார்ட்டூன் பார்த்தா என்ன செய்வேன், டிவி அன்னைக்கே உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதே போல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, டிவியில வேற எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது பஸ்ல இறங்கி நிச்சயம் வேகமா நடந்து ஓடி வருவோம். என்னன்னா 5 மணிக்கு ஆசீர்வாதம் ட்ரெஸ் கீழே ஒரு ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க, பப்பட் ஷோ, அப்புறம் ஒரு கதை சொல்லுவாங்க. வந்து இதை நிச்சயம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஓடி வந்த நாட்களை நான் நிறைவு கொடுக்குறேன். ஆனா இன்னைக்கு யூடியூப் ரைட்ஸ் இப்போ பிள்ளைங்க 1 வயசு 1 வயசு நினைச்சது ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்றாங்க. அதை கொடுக்கலன்னு அழுதாங்க. காரணம் என்ன, பிள்ளைங்க நம்ம உதவனா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கோம், போனை கொடுத்துருக்கோம். உண்மையை சொல்றேன், நான் 12th படிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணும் போது என்னுடைய பெற்றோர் என்னுடைய கண்கள்லாம் மொபைல் போன காமிச்சாங்க. சரிதான்? நானும் பல குடிச்சாடுகள் இல்லை. சரியா? எனக்கு வயசு கம்மி தான். சரியா?
நான் இப்போ ஸ்கூல் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் 10 வருஷம் தான் ஆகுது. சரியா, ரொம்ப பழைய விசாரணை இல்லை, நான் இப்போ ஜெனரேஷன் தான். சரி, ஆனால் எனக்கும் நினைச்சிட்டாங்க காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தான் போன கண்ணிலே காமிச்சாங்க. சரிதானா? என்னுடைய பெற்றோரும் வீட்டில் டிவி செய்ய மாட்டாங்க, தேவையெல்லாம் போட்டு பார்க்கவே மாட்டாங்க. பெற்றோர் முன்மாதிரி காமிட்டாங்க. இன்னைக்கு நானும் இடத்துல நினைச்சிருக்கேன், அதை முன்மாதிரியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல அதே போல இந்த அளவு சிட்டாங்க. நான் அதோட சொல்ல முடியாது, உங்களுடைய பிள்ளைகள் இதுதான் வளர்க்க போறீங்க. ஆனா கர்த்தருக்கு ஏற்ற சிகிச்சையில பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்து சத்தியத்தை வளர்க்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். காரணம் என்ன? அவர்கள் புதிய வயதில் செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அவர்கள் நல்வழிப்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்குது. கடைசியா குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். சின்ன பையன் தானே, நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கல. சபைப்படி காரியங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க அவங்க அறியாத பருவம் தான். ஆனால் அவங்களை ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய கடமையாக இருக்குது. அவங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் சிறப்பானவர்கள். சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் சிறப்பானவர்கள். இந்த இடத்துல நான் பார்த்தோம் சொன்ன லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் சொன்னா, அங்கே 15ஆவது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம் சொன்னா, பின்பு குழந்தைகளையும் அவர் தொடுபடிக்கு அவர்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்து செஞ்சாங்க, அதட்டினார்கள், இவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள். சீஷர்கள் குழந்தைகளை உதாசீனப்படுத்துறாங்க. இங்க சின்ன பிள்ளைகளுக்கு வளர்க்க இடம் இல்லை, நீங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துறாங்க. அது அங்கு பார்க்கும்பொழுது அடுத்து பார்க்கும்பொழுது இயேசு அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகளை இடந்து வருவதற்கு இடம் கொடுங்க, அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்போ சிறு பிள்ளையா இருந்தா மட்டும்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? அப்ப எங்களால் முடியாதான்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். உங்களுடைய இருதயம் சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தை போல கலங்க வச்சதாக இருந்துச்சு சொன்னா கர்த்தர் கண்டிப்பா செய்வார், ஏற்றுக்கொள்வார். சரியா? தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப நான் இடத்துல பேசிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதை பத்தி சொல்றேன், பெருமையா சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. ஒரு சாட்சியா நான் உங்களுக்கு பத்தியில பகிர்ந்து கொள்வேன். நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது எனக்கு எழுத தெரிஞ்ச நாள்ல இருந்து ஸ்கூல் போன நாள்ல இருந்து என்ன செய்யணும், இங்கிலீஷ்ல நம்மளே வசனம் சொல்லணும். எழுத தெரிஞ்ச நாள்ல இருந்து செய்யணும். கையில ஒரு நோட் கொண்டு போய் என்ன பிரசங்கம் பண்ணாங்க, என்னென்ன அறிவிப்புலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி செய்யணும். வீட்டுல வந்து சொல்றாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. வைவாங்க காலேஜ் போனப்பதான் வைவா பத்தி எல்லாம் கேள்விப்படுவாங்க. அதுக்கு பேர் வைவா பத்தி எனக்கு காலேஜ் போனப்பதான் தெரியும். ஆனா அதை செஞ்சு சின்ன வயசுலயே அட்டன் பண்ணியாச்சு. அதுக்கு பேர் வைவாங்கிறது எப்பதான் தெரியும், காலேஜ் போனப்பதான் தெரியும். சரிதானா? அதே போல எங்க வீட்டுல என்ன செய்யல, எங்களை அசட்டை பண்ணல, உதாசனப்படுத்தல, ஏற்றுக்கொண்டாங்க. வீட்டுல மட்டும் இல்ல, சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இப்போ வீட்டோட ஒதுங்கினாங்க இல்ல, சீசர் வீட்டோட இல்லையா, சீசர் நினைச்சாங்க அவனுக்கு கொண்டு வராதிங்க, எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி நினைச்சாங்க, அதட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, சிறு பிள்ளைகளுக்கு வருகிறதுக்கு அவரை தடை பண்ணாதீர்கள். சிறு பிள்ளைகளுடைய கத்தர்கள் வருவதற்கு ஒரு மணி வாசலா இருக்கணும், ஒரு பாதையை அவர்கள் கொடுக்கணும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். அவரை தடை பண்ணக்கூடாது. அவர் ஏன்னா அவரை ஏற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். அதுக்கு உதாரணமாய் அழகா முதலாவது திருமலை பகுதி வாசிக்கிறீங்க இல்லையா? வேத பகுதி வாசித்தாங்க, முதலாவது திருமலை பகுதிக்கு வாசித்தாங்க. முதலாவது பாடம் 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல ஒருத்தரை குறித்து சொல்லப்பட்டது. யாரு? நாகமான். இந்த நாகமான் யாரு? சீரியா தேசத்தின் படைத்தளபதி. இந்த நாகமானுடைய காரியத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல யாரை குறித்து பார்க்கிறோம்? நாகமான், சீரியாவுடைய ராஜா, அடுத்து யாரு? நாகமானுடைய மனைவி குறித்து பார்க்கிறோம். அவருடைய வீட்டில் ஒரு அடிமை பெற்றிருந்தாங்க. யாரு? ஒரு சிறு பெண். இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எலிசா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கிறோம். அவருடைய வேலைக்காரனாகிய கேயாசை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜாவாகிய யோராம் சட்டையை கிழிச்சிட்டு என்ன செஞ்சாரு, அழுது கதறினார்னு சொல்லி செஞ்சோம் பார்க்கிறோம். ஆனா
இந்த இடத்துல எவ்வளவு பார்த்தாலும் ஒருவரை மாதத்துக்கு உங்களாக நிறுத்த விரும்புகிறேன். அடிக்கடி கேட்கிற ஒரு பகுதி தான் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த அடிமைப்பை நினைச்சிட்டாங்க, சின்ன பிள்ளைதான் அடிமையாய் கொண்டு வரப்பட்டு வீட்டில் வேலை செஞ்சு அடிமையா வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு சம்பளம் கிடையாது, சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்க இல்லையா? ஏன் சின்ன பிள்ளை அடிமையா கொண்டு அந்த நாமலாம் தெரியுமா? ஏன் சின்ன பிள்ளை என்ன செய்யும்? என்ன சொன்னாலும் செய்யும், என்ன வேலை செஞ்சாலும் செய்யும். இப்போ உள்ள காலத்துல வீட்டு வேலைக்கு யாராவது ஆள் தேடினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க. அவங்க வர முன்னாடியே உள்ள அடிச்சுவாங்க, கனெக்ஷன் போடுவாங்க. உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்குதா, உங்க வீட்டுல வேக்யூம் கிளீனர் இருக்குதா, உங்க வீட்டுல டிவி இருக்குதா, நான் டிவி பார்த்துட்டு தான் வேலை செய்வேன், உங்க வீட்டுல டிஷ் வாஷர் இருக்குதா. நம்ம ஊர்ல இல்லை, ஆனா பட்டணங்களில் பார்க்கும் பொழுது இது எல்லா மனுஷனும் போட்டு தான் வேலைக்கு ஆகிட்டே வராங்க. சரியா? அதனால நாகமன் சின்ன குழந்தை என்ன செய்யும்? என்ன வேலை சொன்னாலும் செய்யும். அதனால இந்த சிறு குழந்தையை என்ன செய்யறாரு? அடிமையாக கொண்டு வந்தார். இந்த சிறு பிள்ளை என்ன செய்யறாரு? யோசித்து பாருங்க. ஒரு குழந்தைய ஒரு தாய்த்தகப்பட்டிருந்து பிரிச்சு இன்னொரு தேசத்துக்கு கூட்டு போன பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நீங்கள் நான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்போம்? இன்னைக்கு அம்மாவை எங்க அப்பாவை ஒட்டி போய் பிரிச்சுட்டாலே இவன் எப்படி நல்லா இருப்பான்னு நினைச்சிருப்போம். அவனுக்கு கொடுத்துருப்போம். நாலு பேருக்கு பார்க்கணும்னு நினைச்சிருப்போம். இவன் என்னை பிடிச்சிட்டு வந்தாருன்னு சொல்லி என்னை கடத்திட்டு வந்தாருன்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த சிறப்பை நினைச்சா என்னுடைய வாழ்க்கை இனி இந்த வீட்டுல தான். இவர்கள் என்னுடைய எஜமானியமா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் என்ன செய்வது இருக்க போகுது. அதனால இவர்களிடத்துல இருக்கிற ஒரு காரியத்துக்கு என்னிடத்துல ஒரு நற்செய்தி இருக்குது. இந்த நற்செய்தியை நான் அவர்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு குட்டி குழந்தை சொல்லும் பொழுது அந்த குழந்தையை அந்த எஜமானியம்மா இந்த நாகவனுடைய மனைவி ஏற்றுக்கொண்டாங்க. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. நீ எப்படி என்னுடைய கணவரை குறித்து எப்படி சொல்லலாம், அவருடைய நோயை குறித்து நீ எப்படி பேசலாம்னு சொல்லி கோவப்படல. நீ ஒரு சின்ன பிள்ளை, உனக்கு என்ன தெரியும் சொல்லி அவங்க கேட்கல. அவங்க சொன்ன குழந்தை சொன்ன காரியங்களை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டாங்க. அவருடைய உழைப்பாய் அவருடைய நாகமான செஞ்சாரு, ரட்சிக்கப்பட்டார். தேசத்திலே மிகப்பெரிய உன்னதமான ஸ்தலங்களில் இருக்கிற சீரியாவின் படைத்தளபதி, பராக்கிரமமான படைத்தளபதி, அவங்க முன்னாடி எல்லாம் நடுங்குவாங்க, படுத்து கீழே தலையில சாஸ்தாங்கமா விழுந்தாங்க. ஆனா இந்த தளபதி அவளை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தானோ அதே தளபதி கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அதுக்கு காரணமாக இருந்தது என்ன? அந்த சிறு குழந்தையை ஏற்றுக்கொண்ட அவருடைய மனைவி. யோசித்து பாருங்க, ஒரு சின்ன குழந்தை சொல்லுதுன்னு சொல்லி அசட்டை பண்ணாதீர்கள். 3 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். சிறு பிள்ளைகளின் ஞானத்தை வளர்க்கப்பட்ட பிரயாசப்படுங்கள். கர்த்தருக்கு ஏற்ற வழியில் அவர் நடத்துங்க. அதுக்கு முதலாவதாக அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது அவருடைய கருத்தில் இருக்கிறது. இரண்டாவதாக அவருடைய கர்த்தருக்கு ஏற்ற சிகிச்சையில அவருடைய விஷயங்கள் பக்தியோடு நினைச்சாங்களா, சத்தியத்தில் வளர்க்கப்படுறாங்களா அப்படிங்கிற காரியத்தை உறுதிப்படுத்த வேண்டியதும் பெற்றோர்களாகி பெரியவர்களாகி மூப்பர்களாக நம்முடைய கருத்தில் இருக்கிறது. அதை தாண்டி மூன்றாவதாக அவரை ஏற்றுக்கொள்வதும், அவர்களை திருச்சபை காரியங்களை அவர்களை பங்கெடுக்க வைப்பதும், அவர்களை அதுக்கு இப்பொழுதே அவங்களை பழக்க வைக்கிறதும் பெற்றோர்களாகி பெரியவர்களாகி உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. நிறைய இடங்களில் பிள்ளைங்க வச்சுவாங்க, சர்ச் சண்டே சர்வீஸ் இருக்குன்னா முதல் நாளைக்கு சர்ச்சை கிளீன் பண்ணுறது எல்லா வேலையும் சின்ன பிள்ளைங்க செய்வாங்க. ரொம்ப அருமையாக சில கிராமங்களில் பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போதுமே சில சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அவங்க காய்கறி கற்றுக் கொள்றாங்க. காரியத்துக்குரிய காரியங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி அவங்க கற்றுக் கொடுக்க வர்றாங்க. அந்த காரியங்கள்லாம் பிற்காலங்களில் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உடனவர்களாய் நாம் விஷயம் செய்யப்படும் சொல்லி கற்றுக்கிறார். 3 காரியங்கள் மொத்தத்தில் எடுத்திருக்கேன். ஒரு ஞானத்தை வளர்க்கப்படணும்னு சொன்னால் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. 2வது அவர்கள் சத்தியத்தை நடக்கிறாங்களா என்பதை உறுதி செய்யுங்க. 3வது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்னா சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கு சிறப்பானவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவரை ஏற்றுக்கொள்ள மறவாதீங்க. அவர்கள் சத்தியத்தை நடக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த மறவாதீங்க. இதை தாண்டி அவர்களை பாதுகாக்க மறவாதீங்க. சிறு பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களை வளர்க்கணும், சமுதாயத்தை எதிர்த்து எப்படி இருக்கணும்னு சொல்லி இப்போதைக்கு கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னா குற்றம் செய்கிறவர்களும் குறைக்கப்படுவாங்க, குற்றவாளிகளும் குறைக்கப்படுவாங்க, குற்றத்தால் பாதிக்கப்படுறவர்களும் குறைக்கப்படுவாங்க. அப்போ எதிர்கால நம்முடைய தேசம் சுபிட்சமாய் வாழ்வதற்கு நம்முடைய குழந்தைகளை நாம் பொறுப்போடு வளர்க்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தரை திருப்பி கொடுக்கும் பொழுது கடமையில்லாத காரியங்கள்லாம் நிறைவேற்றுவது, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நம்மை ஒரு கருவை பயன்படுத்தி சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இப்படி கலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். சிறுவது என்னிடம் சேர தடை செய்
பறந்து ஜொலிக்கும் காலமே தேவனை தேடு. ஜீவத்தாரும் என் பாதம் பணிந்து வந்தாடு. காலமே தேவனை தேடு. சிறுவர்கள் என்று சொல்வதற்கு இடப்படுங்கள். ஒரு தலைவனாளர்கள் தேவனுடைய ஆட்சியை படிப்பட்ட முடியும். சிறுபிள்ளைகளை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு, சிறுபிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று உறுதி செய்வதற்காக, அவருடைய ஏற்றுக்கொள்வதற்காக, ஒரு பரத்தின் ஞானத்தால் நிரப்பப்படுகிறவர்களை காணப்பட நம்முடைய சித்தத்தை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நீருவதை கொண்டு சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற பிள்ளைகளை காணப்பட ஈருடைய பிள்ளைகளை பயன்படுத்த சிந்திக்கிறோம். திருச்சபை வளர்ச்சிக்கும் எல்லா காரியங்களும் சமூகத்தை வளர்ச்சிக்கும் சமுதாயத்தை மறுவளர்ச்சிக்கும் நீருடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த போறீங்க. உடைய பிள்ளைகளுடைய கால்களை கூடாக்கி உயரமான ஸ்தலங்களில் அவையை நடக்க பண்ண போறீங்க சுவாமி. இவருடைய பிள்ளைகளை மிகப்படைய சிறுமிப்பிக்கிறதா இருந்தாலும், தள்ளப்பட்டவர்களா இருந்தாலும், ஒடுக்கப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்களை மீட்சிக் கொள்கிற ஆண்டவர் மிகப்படைய நான் ஏமாத்திரம் ஆண்டவரை நான் உடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை ஏமாத்திரம் சொல்லி அப்பா அந்த பிள்ளைகளோட நினைக்கலாம். இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தராக நீ வைத்திருக்கிற திட்டம் அனாதி ஆண்டவர் சுவாமி. திட்டத்தை நிறைவேற்ற ஒரு பிள்ளைகளை பயன்படுத்துவதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏழு பொருட்படுத்துவதற்கு பெரிய காரியத்தை செய்ய தொடர்ந்து கொண்டிருக்க ஈஸ்வரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த சீக்கிரத்தின் போதலுக்கும் சபை ஊழியர்களுக்கும் இதயத்தின் நாளத்திலிருந்து ஒரு பாடல் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக கர்த்தர் தாமே யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.